இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்தது ஆட்சிக்கு வர முடியாதா என்ன? நிச்சயமா வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு, குழப்பறதுக்கு அதெல்லாம் ஏதோ சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது உறுதியா நாங்கள் உறுதியோடு நம்ம இருக்கோம். என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வெளியில போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அதை பண்ணவங்க, இதை பண்ணவங்கலாம் லெட்டர் அசிங்கமா இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். அதனால நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம். இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதையும் அடுத்து கொடுக்க போறோம். அது இல்லாமல் நம்முடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் அதெல்லாம் அதை அடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அதனால நீங்க மட்டும் வேகமா பண்ணுங்க. யாருக்கும் சண்டை வந்து உங்களுக்குலாம் போக வேண்டாம். நீங்க என்ன, நீங்க அதெல்லாம் தட்டிட்டு போயிடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க. மனதிலே ஏற்றிக்கொண்டு வேண்டும். நீங்கள் தான் எல்லாமே பணியாற்ற வேலை செய்யணும். காலையில் சொன்னேன், you are not my subordinates, you are my colleagues. அதாவது நீங்கள் எனக்கு அடிபணிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோழி நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதை மாற்றிக்கிறது கிடையாது, வெற்றி பெறுவோம். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு அடிமட்ட தொண்டனாகத்தான் இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்த பொறுப்பு அதெல்லாம். அதனால அதை பத்தி எனக்கு இல்லை காலையில். ஆனாலும் எனக்கு கடமை என்ன, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளோ திட்டங்கள் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ செயல் திட்டங்கள் இருக்கிறது. இப்போ அதை செயல்படுத்துவதற்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. பார்த்துக்கலாம். இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தணும். 1.5 மாசத்துல ஏன் நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதா, நம்ம ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு நம்ம செய்வோம். திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்கள். தயாரானீங்க? நான் தயாரா இருக்கிறேன், துடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். அதுக்கான எனக்கு அதுக்கு முன்பு களத்துல நம்முடைய இளம் சிங்கங்கள் நிறைய இருக்கணும். என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், தங்கைமார்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கணும்? இந்த கார்டு வச்சிருக்கணும்.